இஸ்ரேல் அரசாங்கம் நேற்று லெபனான் தலைநகரான பெய்ரூட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாங்க. யாரை குறி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லாவினுடைய தலைவரான நஸ்ரல்லாவை குறி வச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெசபுல்லாவினுடைய தலைவரான நஸ்ரல்லாவினுடைய கதி என்ன, அவர் உயிரோட இருக்கிறாரா, என்னதான் அங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இஸ்ரேல் அரசாங்கம் இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறது ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயமா, லெபனான் தலைநகரான பெய்ரூட்ல நேற்று இரவு ஒரு திடீர் வெடி சத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே பயங்கரமாக கேட்குது. ஸோ என்னடா இவ்வளோ பெரிய வெடி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பார்க்கும் பொழுது தான் அந்த தலைநகரத்தில் இருந்த 4 மிகப்பெரிய கட்டடங்கள் அப்படியே தரையோட தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. ஸோ இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத அந்த 4 பில்டிங்ஸ் மேலேயுமே நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் ஒரு உரையை நிகழ்த்திக்கிட்டு இருந்தா. அப்படி அவருக்குமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தப்பட்டிருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. செய்தியாளர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்த நெத்தன்யாஹூ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததையுமே உடனடியாக அவரோட ஹோட்டல் ரூமுக்கு போகிறாப்படி. ஸோ அங்கிருந்து டக்குன்னு இஸ்ரேலுக்கும் கிளம்பி வந்தார். ஆக்சுவலாக நியூயார்க்கில் தான் இந்த யூஎன் மீட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து டக்குன்னு இஸ்ரேலுக்கும் அவர் கிளம்பி வராப்படி. ஸோ எதனால் எல்லாருமே இவ்வளோ பரபரப்பானாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்கு குறி வச்சது ஹெசபுல்லாவினுடைய தலைவரான நஸ்ரல்லாவை தான். ஸோ ஆக்சுவலாக ஹெசபுல்லா தலைவரான நஸ்ரல்லா இந்த 4 பில்டிங்கில் ஏதோ ஒரு பில்டிங்கோட அண்டர் கிரவுண்டில் அவருடைய இயக்கத்தை சேர்ந்த முக்கியமான கமாண்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை இஸ்ரேல் அரசாங்கம் எப்படியோ மோப்பம் பிடிச்சிடுறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு இந்த 4 பில்டிங்கில் எக்ஸாக்டாக எந்த பில்டிங் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதனால தான் இந்த 4 பில்டிங்குமே குறி வச்சிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த பில்டிங்கில் அண்டர் கிரவுண்டில் தான் மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை மட்டும் டேமேஜ் பண்ணால் நஸ்ரல்லா தப்பிச்சிடுவா. அப்படி அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் அந்த இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த பங்கர் பஸ்டரோட ரோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் அண்டர் கிரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே தரைமட்டமாக்குறது தான் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த குண்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த குண்டுகளை இந்த 4 பில்டிங் மேலேயும் போடுறாங்க. இதன் விளைவாக இந்த பில்டிங் வந்து இருந்த இடமே தெரியாமல் தரைமட்டமாகுது. இஸ்ரேலோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்கிற யாருமே பிழைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நஸ்ரல்லா அங்கே தான் இருக்காரு, அவரும் வந்து எக்காரணத்தை கொண்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கடந்த பல மாதங்களாகவே எப்படியாச்சும் ஹெசபுல்லாவின் தலைவரான நஸ்ரல்லா எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தான் அது சாதாரணமான விஷயமா நமக்கு கடந்து போயிடணும். ஆக்சுவலாக நஸ்ரல்லா எப்போயெல்லாம் தொலைக்காட்சியில் வந்து பேசுகிறப்படியோ அப்போ எல்லாமே இஸ்ரேல் அரசாங்கம் அவங்களுடைய ஜெட்டை பயன்படுத்தி லெபனானுக்குள்ளே போயிட்டு ஒரு சோனிக் பூம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னப்பா சோனிக் பூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம பேசக்கூடிய சத்தத்தின் ஒளியை விட அதிக வேகத்தில் பயணிக்கும் பொழுது இந்த சோனிக் பூம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதாவது ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம் வரும். எந்த அளவுக்குன்னா நம்மளுடைய வீடே வந்து அப்படியே லைட்டாக ஷேக் ஆகும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான வெடி சத்தம் வரும். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வெடி சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த சோனிக் பூமை வச்சுக்கிட்டு எப்படி நஸ்ரல்லாவினுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நஸ்ரல்லா லெபனானுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருந்து தானே பேசுவார். ஸோ எங்கேருந்து பேச வாய்ப்புகள் இருக்கோ அங்கே போயிட்டு இஸ்ரேல் அரசாங்கம் இந்த சோனிக் பூமை உருவாக்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நஸ்ரல்லா லைவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சோனிக் பூம் அப்படிங்கிறது அந்த தொலைக்காட்சியில் ஆட்டோமேட்டிக்காக கேட்கும், இந்த வெடி சத்தம் கேட்கும். ஸோ இந்த வெடி சத்தம் எந்த அளவுக்கு கேட்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக நஸ்ரல்லா எந்த இடத்துலேருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசாங்கம் வந்து கணிப்பாங்க. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நஸ்ரல்லா பேசும்போதெல்லாம் இஸ்ரேல் போயிட்டு இந்த சோனிக் பூம் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை இஸ்ரேல் அரசாங்கம் நஸ்ரல்லாவினுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க இந்த சோனிக் பூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தலைங்க. யாரோ ஹெசபுல்லாவுக்குள்ளே இருந்தே இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கிளியராகவே நம்ம சொல்லலாம். காரணம், நஸ்ரல்லா அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு மீட்டிங் நடக்க போகுது, நஸ்ரல்லா இதுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நெத்தன்யாஹூ ஐநா சபையில் பேச போகிறதுக்கு முன்னாடியே அவரோட ஹோட்டல் ரூமில் இருந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கான உத்தரவை வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படி ஸோ அதுக்கான பிக்சர்ஸையுமே இஸ்ரேல் அரசாங்கம் அவங்களோட ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நெத்தன்யாஹூ வந்து ஒரு கேபிள் ஃபோனில் மிலிட்ரிக்கு வந்து ஓகே நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்ஸை கொடுக்குற மாதிரியான
இமேஜ் தான் அது. ஸோ இதிலிருந்தே இஸ்ரேலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே புரிஞ்சுக்கலாம். சரிப்பா, இப்போ நஸ்ரல்லா உயிரோடு இருக்கிறாரா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது இஸ்ரேலுக்குமே இன்னும் கிளியராக தெரியல. அவங்களும் ஒரு சைடு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானும் நஸ்ரல்லாவை தொடர்பு கொள்றதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்த முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நஸ்ரல்லாவை கம்யூனிகேட் பண்ணவே முடியல. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் மோஸ்ட்லி நஸ்ரல்லா இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுமே கன்ஃபார்மாக சொல்லலை, நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான், ஹெசபுல்லா இவங்களுக்கு நெருக்கமான சோர்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் நஸ்ரல்லாவுக்கு எதுவும் ஆகலை, அவர் உயிரோட நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் சிலர் நஸ்ரல்லா அந்த மீட்டிங்கே போகலைங்க, அந்த பில்டிங்கில் நஸ்ரல்லாவே இல்லை, அப்புறம் எப்படி அவருக்கு ஏதாச்சும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதில் எது கிளியராக உண்மை அப்படிங்கிறது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஸ்ரல்லா நல்லா இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இந்நேரம் அஃபிஷியலாக ஹெசபுல்லா மூலமாக ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஸோ நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஹெசபுல்லா தரப்புலேருந்து ஒரு செய்தி அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்கலாம். ஸோ ஏன் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்படுது. ஸோ இதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த பில்டிங்கில் நஸ்ரல்லா இருந்திருக்கலாம், அல்லது அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு பில்டிங்கில் நஸ்ரல்லா இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் அவருக்கு ஏதாச்சும் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனால தான் ஹெசபுல்லா தரப்புலேருந்து இன்னும் அவர் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே இப்போதைக்கு ஒரு தியரிஸ் தான், உண்மை எது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். சரிப்பா, இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஈரானோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் சைட்லேருந்து பெருசாக எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கப்படலை. ஸோ இப்போ ஜஸ்ட் நவ் தான் பார்த்தீங்கன்னா ஈரானோட சுப்ரீம் லீடரான அயத்தொல்லா அலி காமினி ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல, பட் ஈரானுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இதை வச்சுட்டு இனி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஈரான் இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அரசாங்கம் பெய்ரூட்டில் நடத்துகிற தாக்குதலை நிறுத்தவே இல்லைங்க. ஸோ ஆக்சுவலாக இஸ்ரேல் கிளைம் பண்ணுற மாதிரி உண்மையிலுமே நஸ்ரல்லாவை கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி தொடர் தாக்குதல் நடத்துறதுக்கான தேவைங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைக்கே ஒரு மிகப்பெரிய எஃபெக்டை அந்த ஹெசபுல்லா இயக்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இஸ்ரேல் இப்போ தொடர் தாக்குதல் நடத்துறதும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நஸ்ரல்லா இந்த ஒரு ஸ்ட்ரைக்லேருந்து தப்பித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் ஏற்படுத்துது. ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா லெபனான் தலைநகரான பெய்ரூட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக பெய்ரூட்டை விட்டு எவாக்குவேட் பண்ணிவிட்டு வெளியே போங்க, நாங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை எகைன் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்துருக்குது. அதே சமயம் ஈரானோட டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் அந்த நாட்டோட ஸ்டேட் டிவிக்கு பேட்டி கொடுப்பாங்க இல்லையா, அப்படி பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னதான் இந்த மாதிரி இயக்கத்தினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் வேறு தலைவர்கள் அந்த பொறுப்புக்கு வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க, இதை நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நஸ்ரல்லா இறந்ததை தான் அவங்க இப்படி இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்படுது. ஸோ எது எப்படி பார்த்தாலும் இப்போ இது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறதுக்கு சந்தேகமே இல்லை. ஸோ இப்போ அலி காமினி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மீட்டிங்கை ஹோல்ட் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ இந்த மீட்டிங்கில் அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாச்சும் நடவடிக்கை இருக்குமா, அறிவிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில் எல்லாம் சுமூகமாக முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.